Hello everyone, hello students. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறது இன்டீஜர்ஸ்ல வர ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன். ஸோ இந்த மெயின் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன்ல நம்ம கவர் பண்ண போறது 3: க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 தான் நான் இன்னைக்கு கவர் பண்ண போறேன். ஸோ நான் திருப்பி ஒரு ஹைலைட் கொடுத்துடுறேன். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல கவர் பண்ண போறது நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல வர இந்த 3 இன்டிஜர் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அடிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஜர், இதுதான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டிஜர்ஸ்னா என்ன? இன்டிஜர்ஸ்னா ஹோல் நம்பர்ஸ், நதிங் பட் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல நான் அதை காமிக்க போறேன். ஹோல் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? 1, 2, இதை நான் +1 +2 எழுதலாம். -2, -1, -13, இது எல்லாமே இன்டீஜர்ஸ், அதாவது ஹோல் நம்பர்ஸ். இந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர்ஸ் கேட்டகரியில வந்துடும். எதெல்லாம் நான் இன்டீஜர்ஸ்? 1.1, 2.1, 2.20, அப்புறம் 1/2, ஃப்ராக்ஷன்ஸ் 3/4, அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் மாதிரி எழுதுவோம் தெரியுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸோ இது எல்லாமே வந்து நான் இன்டீஜர்ஸ். ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் மூலமா உங்களுக்கு வந்து இன்டீஜர்ஸ்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இன்டீஜர்ஸோட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில என்ன சொல்ல வராங்க? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா எந்த 2 இன்டீஜரை சேர்த்தாலும் ஆட் பண்ணாலும் இன்டீஜர் தான் வரும்ன்றது தான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நீங்க இங்க படிக்கும் போது since addition of integers is an integer, we say that integers are closed under addition அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு நான் எப்படி சிம்பிளிஃபைடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்றேன். தயவுசெய்து மேத்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ஒன்ஸ் நீங்க போட்டுட்டீங்கன்னா நீங்க தான் கிங் ஆஃப் சயின்ஸ், அவ்வளவுதான். இப்போ நான் 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன், நான் 2 இன்டிஜர் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ ஏ பின்னு ஏன் போடுறேன்? நான் இதுக்கு பதிலாக எந்த நம்பர் வேணா போட்டுக்கலாம், அதுக்கு தான் அர்த்தம். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஸ்டூடெண்ட் ஏவோட வயசு, ஸ்டூடெண்ட் பியோட வயசு. ஸோ நான் இந்த என்ன வயசு வேணா அதில் ஃபில் பண்ணிக்கலாம், அதுக்கு பேர் தான் இந்த வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஏ பின்ற 2 வேரியபிள் எடுத்திருக்கேன், இது ரெண்டுமே இன்டீஜர். ஸோ இன்டீஜர்னா என்ன? ஹோல் நம்பர். ஸோ ஏபின்னு 2 எடுத்திருக்கேன். இப்போ இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை நான் எப்படி டிஃபைன் பண்றேன்? அதுக்கு முன்னாடி நான் டிஃபைனும் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஈஸியா. A is equal to 4, B is equal to 2ன்னு வச்சுட்றேன். இப்போதைக்கு நான் வந்து நெகட்டிவ் சிம்பிள்ஸ் பற்றி, நெகட்டிவ் நம்பர்ஸ் பற்றி நான் சொல்லலை. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினேஷன் என்ன? A plus B is equal to C, where C is also an integer. ஓகே, A ஒரு இன்டிஜரு, B ஒரு இன்டிஜரு, C ஒரு இன்டிஜர். நான் ஒரு இன்டீஜரையும் இன்னொரு இன்டீஜரையும் ஆட் பண்ணா ஒரு இன்டீஜர் தான் வரும் அப்படின்றது தான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடிஷன் பண்றேன். ஏக்கு வேல்யூ என்ன? 4, நடுவில் என்ன சிம்பிள் அடிஷனு. பிக்கு என்ன வேல்யூ? 2. 4யும் 2யும் சேர்த்தா எவ்வளோ வரும்? 6. 6ன்றது இன்டீஜர் இல்லையா? ஸோ இதோடைய அர்த்தம் என்ன? ஒரு இன்டீஜரையும் இன்னொரு இன்டீஜரையும் சேர்த்தா இன்னொரு இன்டீஜர் வரும். அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இதை தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ நெகட்டிவ் சிம்பிள் வந்தா என்ன வரும்னு கேட்பீங்க இல்லையா? இப்போ நான் வந்து -2ன்னு வைக்கிறேன். இப்போ பிக்கு பதிலாக நான் -2 சேர்க்கிறேன். ஸோ பி மைனஸ் என்ன வரும்? இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா? சிம்பிளிஃபிகேஷன்னா என்ன? பிராக்கெட்டை தூக்குறது தான். தூக்கி எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக எழுதுறோமோ அது பேர் தான் சிம்பிளிஃபிகேஷன்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன 4 bracket இருந்தா என்ன அர்த்தம் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 ஸோ என்ன இது ஒரு இன்டிஜரு இது ஒரு இன்டிஜரு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் ஆன்சர் என்ன இன்டிஜர் ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூவா இருந்தாலும் இதே தான் வந்திருக்கும் இந்த சென்ஸ் அதுவும் இன்டீஜரா தான் இருந்திருக்கும் அதுதான் இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஓகே ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க எனக்கு அனுப்புங்க ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா a plus b is equal to cன்னு சொல்றோம்னா integer plus integer ends in an integer அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம cumulative ப்ராப்பர்ட்டி பத்தி படிக்கலாம் சாரி commutative ப்ராப்பர்ட்டி பத்தி படிக்கலாம் ஸோ commutative ப்ராப்பர்ட்டினா என்ன again this is very simple and straightforward ரெண்டு வேரியபிள் இருக்கு ரெண்டுத்துக்கும் என்ன பேர் வைக்கலாம் again 2 இதுக்கு ஒரு 4ன்னு வைக்கலாம் இதுல என்ன சொல்ல வராங்க தெரியுமா a plus b is equal to b plus a அதாவது ரெண்டு இன்டீஜரை நான் மாத்தி ரிவர்ஸ் ஆர்டர்ல அடிஷன் பண்ணாலும் ரெண்டு வேல்யூவும் சேமா தான் வரும்ன்றதுதான் commutative ப்ராப்பர்ட்டி a plus b is equal to b plus a இதுதான் commutative ப்ராப்பர்ட்டி இப்போ இதுக்கு படிக்கலாமா சம் போடலாமா ஏக்கு என்ன வேல்யூ 2 பிளஸ் பிக்கு என்ன வேல்யூ 4 equal to பிக்கு என்ன வேல்யூ again 4 plus ஏக்கு என்ன வேல்யூ 2 so 2 plus 4 is 6 4 plus 2 is 6 6x equal to 6 அதுதான் commutative ப்ராப்பர்ட்டி இப்போ ஏக்கு நான் இன்னொரு வேல்யூ தரேன் -2 வைக்கிறேன் பிக்கு +6ன்னு வைக்கிறேன் ஸோ இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு நான் அதை உங்களுக்கு டுவர்ட்ஸ் எண்ட் சொல்றேன் டிப்ஸா ஸோ அதாவது உங்களுக்கு வந்து அது உங்களால குயிக்கா இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் a plus b is equal to b plus ஏன்றத கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவல்வா இல்லையா அப்படின்றத பார்க்க போறோம் ஏக்கு என்ன வேல்யூ -2 பிளஸ் பிக்கு என்ன வேல்யூ 6 equal to பிக்கு என்ன வேல்யூ 6 to ஏக்கு என்ன வேல்யூ -2 ஏக்கு வேல்யூ -2 ஸோ பிளஸும் மைனஸும் நம்ம இப்படி எழுதக்கூடாது அதனாலதான் நம்ம பிளஸ் பக்கத்துல என்ன சிம்பிள் வரும்போது இந்த இடத்துல இங்க ஏற்கனவே அந்த ஆபரேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆபரேஷன் சிம்பிள் ஆபரேட்டர் சிம்பிள் நம்ம என்ன பண்றோம் -2ன்னு போறோம் ஸோ இங்க என்ன ஆயிடுச்சு -2 + 6 சப்ட்ராக்ஷனா அடிஷனா சேம் சிம்பிள் இருந்தா அடிஷன் இங்க டிஃபரன்ஸ் சிம்பிள் இருந்தா சப்ட்ராக்ஷன் 4 என்ன சிம்பிள் வரும் 4க்கு இங்க எது பெரிய நம்பர் 6 தான் பெரிய நம்பர் 6க்கு பெரிய நம்பர் சிம்பிள் வந்து பிளஸ்ன்றதுனால இங்க பிளஸ் இப்போ பிளஸ்னா போடணும்னு அவசியம் இல்லை இட் இஸ் அண்டர்ஸ்டுட் மைனஸா இருந்தா மட்டும் கட்டாயமா அந்த சிம்பிளை நீங்க ஆட் பண்ணணும் ஈக்குவல் டு இங்க என்ன போட்டீங்க 6 பிளஸ் இந்த பிராக்கெட் இருந்தா என்னன்னு சொல்லியிருக்கேன் மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன் ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் -2 so what's the answer 4 is equal to 4 so a plus b is equal to b plus a is again proven இது பேர் தான் commutative property this property is called as commutative property okay good so இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த ஒர்க் அவுட் பண்ண இதே சிங்கிள் கான்செப்ட் தான் இங்க கொடுத்துருக்க எல்லா சமுக்குமே ஸோ இதை வச்சு தான் காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே வர எல்லா சம்ஸையும் நீங்க போட போறீங்க உங்களுக்கு எதனா புரியலன்னா கேளுங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸோ நான் முதல் என்ன பண்ண போறேன்
உங்களை நான் வந்து அந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு கூட்டிட்டு போறேன். ஸோ இதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில நம்ம என்ன படிக்கணும்ன்றத பார்க்கலாம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? அகைன் நம்ம 3 வேரியபிள் எடுக்க போறோம். ஏ, பி, சி. ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிலையும் 2 இன்டிஜர்ஸ் தான் யூஸ் பண்ணோம் நம்ம. ஆனா இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில மட்டும் 3 யூஸ் பண்ண போறோம் நம்ம. ஓகே, ஸோ எப்படி பண்ண போறோம்? ஏக்கு வேல்யூ கொடுத்துடலாம் 2, பிக்கு வேல்யூ 5ன்னு கொடுத்துக்கலாம், சிக்கு வேல்யூ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்போதைக்கு மைனஸ் ஆட் பண்ணல, 7ன்னு கொடுத்துடுறேன். A plus B plus C is equal to A plus B plus C. இங்கே ஏக்கும் பிக்கும் நான் பிராக்கெட் போடுறேன், இங்கே நான் பிக்கும் சிக்கும் பிராக்கெட் போடுறேன். ஸோ என்ன சொல்ல வராங்க? நான் 3 இன்டீஜர் யூஸ் பண்றேன், அதில் நான் டிஃபரெண்டா குரூப்பிங் பண்றேன். இங்க ஏவையும் பிவையும் குரூப் பண்ணியிருக்கேன், இங்க நான் பியையும் சியையும் குரூப் பண்ணியிருக்கேன். நான் டிஃபரெண்டா குரூப் பண்ணி ஆட் பண்ணாலும் ரெண்டுமே ஈக்குவலா தான் வரும் அப்படின்றது தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஏக்கு வேல்யூ என்ன? 2 பிளஸ் பிக்கு என்ன 5 பிளஸ் சிக்கு என்ன 7. அகைன் ஏக்கு 2 பிளஸ் பிராக்கெட் பிக்கு என்ன 5 சிக்கு 7 என்டர். இப்போ நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்மா ஸ்டெப் 2 எழுதிப்போம். நீங்க ரொம்ப தரோவா இருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அடிஷன்லாம், நீ டைரக்டா ஆன்சர் எழுதிக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்றது யூ கோ ஸ்டெப் பை ஸ்டெப் until you become a master of this. So 2 plus 5 is 7 plus 7 equal to 2 plus 5 plus 7 is 12. So this is 14 equal to 14. This is associative property. So irrespective of the grouping that you do, you get the same answer. அதுதான் அர்த்தம் இருக்கு. ஏவையும் பியையும் குரூப் பண்ணினோம், இங்க பியையும் சியும் குரூப் பண்ணினோம், till we got the same answer. So நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும்னு கேட்டீங்கன்னா எஸ். ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். A is equal to -7, B is equal to 2 and C is equal to -8 ன்னு வச்சுக்கலாம். So we have to prove B plus C is equal to A plus B plus C. இப்போ ஏக்கு என்ன அர்த்தம்? ஏக்கு என்ன வேல்யூ 7 plus பிக்கு என்ன வேல்யூ 2 plus சிக்கு என்ன வேல்யூ -8 equal to ஏக்கு என்ன வேல்யூ -7 plus பிக்கு என்ன வேல்யூ 2 plus சிக்கு என்ன வேல்யூ -8. ஏன் பிராக்கெட் போடுறேன்? ஏன்னா 2 ஆப்பரேட்டர் பக்கத்திலேயே வருது. ஸோ இந்த இடத்துல பிராக்கெட்குள்ள பிராக்கெட் வர்றதுனால நான் இங்க ஸ்கொயர் பிராக்கெட் கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு குழப்பம் அடையாம இருக்கணும்னா. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ -7 plus 2 என்ன பண்ணணும்? அடிஷனா சப்ட்ராக்ஷனா? சப்ட்ராக்ஷன். ஏன்? ஏன்னா சேம் சிம்பிள்ஸ் இல்ல, டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ -7 plus 2னா ஆன்சர் -5. பிராக்கெட் போடணுமா? வேண்டாம், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர், ஸோ இட் இஸ் ஓகே. பிளஸ் நோ கவுண்ட். இப்போ ஒரு ஆப்பரேட்டரும் பிராக்கெட்டும் உள்ளர ஒரு சிம்பிளும் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்? இதையும் மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் -8 equal to
minus 7 plus, இப்போ நான் simplify பண்ணணும். எப்படி again அந்த திருப்பியும் 2 இந்த உள்ளர ரிமூவ் பண்ற bracket தான் இப்போ என்னோட priority. Plus into minus is minus 8 bracket. இப்போ நான் அடுத்த simplifiedல என்ன பண்ணணும்? சரி நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா சேம் சிம்பிள் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் ஸோ நான் ஆட் பண்ணி மைனஸ்னு போடணும் ஸோ சேம் சிம்பிளாக இருக்குன்னா அந்த சேம் சிம்பிள் கேரி ஃபார்வர்ட் ஆகணும் ஸோ இந்த இடத்துல நான் மைனஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு -7 பிளஸ் ப்ராக்கெட்ல என்ன வரும் 2 - 8 அடிஷனா சப்ட்ராக்ஷனா சப்ட்ராக்ஷன் ஏன்னா சேம் சிம்பிள் இல்ல டிஃபரண்ட் சிம்பிள் இங்க சிம்பிளே இல்லைன்னா என்ன அர்த்தம் பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இங்க பிளஸ் இங்க மைனஸ் ஸோ பிளஸும் மைனஸும் இருக்கிறதுனால சப்ட்ராக்ஷன் ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணா என்ன வரும் 8ல 2 போயிடுச்சுன்னா 6 பெரிய நம்பருக்கு மைனஸ்னு இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு ரைட் -6 இப்போ அகேன் இந்த சைட்ல சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆன்சர் வந்துச்சு இப்போ இங்கதான் வரணும் -7 plus into minus is -6 -13 is equal to -30 that's it so இதுதான் associative property so இதை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா you can easily do any exercise or any problems related to these 3 properties இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ்லயுமே தரவா இருந்துட்டீங்க அப்படின்னா இது ரிலேட்டடா இந்த சிம்பிள் ஒர்க் அவுட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த ரிலேட்டட் 3 ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்களால பண்ண முடியும் ஓகே ஸோ நான் திருப்பியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல காமிக்க போறேன் நம்ம என்ன படிச்சோம் இப்போ we observe in all the above cases the sum of two integers is an integer since addition of integers is an integer we say that integers are closed under addition so addition patternல எத்தனை integers சேர்த்தாலும் integers தான் வரும் அதுதான் closure property ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்ததை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன a plus b is equal to b plus a அதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி so we observe one more property of integers the order in which we add two integers does not matter okay so in the caseல equal toக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேம் வேல்யூ தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் associative property regrouping of integers does not change the value of the sum this property is known as associative property under addition so the மூணு integersல a plus b plus c b and c ஐ நம்ம combine பண்ணிருக்கோம் a and b ஐ இங்க நம்ம grouping பண்ணிருக்கோம் ஸோ எப்படி குரூப்பிங் பண்ணாலும் ஆன்சர் வந்து சேமா தான் வரும் அது பேரு தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸோ உங்களுக்கு இப்போ நான் எடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா கொஸ்டின்ஸ் பிங்க் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் தேங்க்யூ